அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. குமார் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிற அந்த பதட்டத்துல நம்ம சக்திவேல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கண்ணு முன்னு தெரியாம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படிங்கறத யோசிக்காம பேச செய்யறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத்துவேல் வந்து தம்பி பையன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான் அப்படிங்கிறதுனால அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரால் முடிஞ்ச முயற்சிகளை எல்லாமே பண்ணி பாக்குறாங்க. ஆனா அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. ஏன்னா கேஸ் ஃபைல் பண்ணதுனால வேற வழி இல்லாம கோர்ட்டில் போய் தான் ஜாமீனில் தான் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துறாரு வீட்டில். இதனால கடுப்பான நம்ம சக்திவேல் என்ன பண்ணுறேன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அண்ணா சொல்லிட்டாருல்ல, அண்ணன் சொன்னபடி கண்டிப்பாக குமாரை கூட்டிகிட்டு வந்துடுவாரு, ஏன்னா குமாருக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சாருல்ல அப்படிங்கிற மாதிரி நகல் பண்ணுற விதமாக பேசிடுறாரு நம்ம சக்திவேல். இதனால முத்துவேல் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. மன வருத்தம் இருந்தாலும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பொண்ணை மனசார சபிக்க செய்கிறாரு நம்ம சக்திவேல். இதனால முத்துவேல் மனசுக்குள்ளே பாதிக்கப்பட்டாலும் வெளிக்காட்டாமல் ரொம்ப சைலண்டாக இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் ட்ராக் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் வந்து கதிருக்காக, அதாவது கதிர் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியாம இருந்த நம்ம பாண்டியனுக்கு இப்ப சரவணன் மூலயமா ஒரு லோனுக்காக கதிர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, பண விஷயமா நம்ம பாண்டியன் வந்து கொஞ்சம் வெளியில அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவங்க எதிர்பாராத விதமா நம்ம சக்திவேல் வந்து வழியில பாக்குறாரு. பார்த்ததுமே அங்கே இறங்கி வந்து பாண்டியன் கிட்ட பெரிய சண்டையே போட்டுட்ருக்காரு. டேய், நீலாம் என்ன பொழப்பு பழிக்கிற, என் பையன் ஜெயிலுக்கு போக காரணமே நீ தானே, உன்னையும் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அடிக்கிறதுக்காக கையை உங்க பார்க்குறாரு. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம கதிர் வந்து இதை பார்த்துறாரு. பார்த்ததுமே, டேய் யார் மேலே கையை வைக்க பார்க்குற, என் அப்பா மேலேயா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஒரு பக்கம் ரொம்ப ஆவேசத்தோடு அவரை அடிக்கிறதுக்காக பாய போகிறாரு. ஆனால் நம்ம பாண்டியனரை பார்த்தா, டேய் கதிர் கொஞ்சம் அமைதியாக வந்து நில்லுடா அப்படின்னு சொன்னதுமே கதிர் வந்து வேறு வழி இல்லாமல் அப்போட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறாரு. இதை பார்த்த பாண்டியன் வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு. பெருமைப்படுறதோட மட்டும் இல்லாமல், டேய் பிள்ளைய வளர்க்குறோம் அப்படின்னா எப்படி வளர்க்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என் பசங்களை மாதிரி வளர்க்க கற்றுக்கோ. நான் தங்கமான பசங்களை வளர்த்துருக்கேன். உன் பையன் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தான், அதனால தான் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கான், நீயும் மேலும் தப்பு பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு நம்ம பாண்டியன் கதிரை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இதனால சக்திவேல் ரொம்பவே கடுப்பாய் போய் நிற்கிறாரு. என்ன பண்ண போறாரு அடுத்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.